ஒரு பக்கம் கங்காவுக்கும் குமரனுக்கும் ஒரு வழியா விஜய்க்கும் காவேரிக்கும் நடுவுல என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெளிவா புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் நம்ம தான் அவசரப்பட்டு இந்த மாதிரியான ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே தேவையில்லாத விஷயம். இதை நம்ம அமைதியா விட்டுட்டாவே கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்கன்றத நினைச்சது மட்டும் இல்லாம இதை பத்தி சரதா கிட்டையுமே சரியான நேரத்துல நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான யோசனையில மூழ்கி இருக்க. ஆனா இன்னொரு பக்கமோ யமுனா இந்த விஷயம் தெரியாததுனால நிவேன் எங்க மனசு மாறி தன்னை விட்டுட்டு காவேரி கூடயே போயிடுவாங்களோன்ற கவலையோட இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா நிவின் மேல நான் நம்பிக்கை வச்சே ஆகணும். இப்படி எல்லாம் முட்டாள்தனமா நான் யோசிக்க கூடாது. காவேரி பண்றதெல்லாம் பார்த்தா அவ விஜய் மாமாவை காதலிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால அவ கண்டிப்பா என்னோட லைஃபுக்கு தொந்தரவா வரமாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆபீஸ்க்கு போன விஜயும் ரொம்பவே சோகத்தோட காவேரியோட நினைவுகள் எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு ஆபீஸ் ஒர்க்க கூட பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்ப அவங்களோட பிஐவும் அவங்க கிட்ட வந்து ரொம்பவே ஃபீலிங்கோட, சார் நான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன் சார். ஊர்ல சொல்ற மாதிரி நீங்க வெறும் பணத்துக்காகவோ இல்லனா பிளாக்மெயில் பண்ணியோ காவேரி மேடம் கூட வாழ்ந்திருக்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க அவங்களை எந்த அளவுக்கு காதலிச்சிங்கன்றது எங்களுக்கும் இங்க இருக்க ஸ்டாஃப்ஸுக்கும் நல்லாவே தெரியும் சார். எல்லாத்துக்கும் மேல நீங்க காவேரி மேடம் கம்பெனியோட எம்டி ஆக்குற லெவலுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க காவேரி மேடம் லைஃப் லாங் உங்க கூடயே இருக்க வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அதை தான் புரிஞ்சுக்காம மேடம் இங்க இருந்து போயிட்டாங்க. பட் எதுக்கும் கவலைப்படாதீங்க, காவேரி மேடம் கூடிய சீக்கிரம் நீங்க எந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்றீங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்க கூடயே மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கானா. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது தன்னோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே அவங்க கிட்ட ஃபீலிங் கூட ரொம்பவே தேங்க்ஸ். அட்லீஸ்ட் உங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்காவது நான் உண்மையாவே எந்த நாடகமும் போடல, பண திமரில் ஆடலன்றது கொஞ்சமாவது தெரிய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே தான் செஞ்ச தப்பா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல உட்காந்துருக்க தாத்தாவோ கண்டிப்பா விஜய் ஆபீஸ்ல போயிட்டு வேலை கூட செய்ய முடியாம வருத்தம் தான் பட்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க ஆபீஸரோட மேனேஜருக்கு கால் பண்ணி விஜய் இப்ப இருக்கிற நிலைமையை பத்தி விசாரிச்சுட்டு அவங்க நினைச்சது உண்மைதான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்களுமே ஆபீஸ்க்கு கிளம்பி வர. ஆனா அப்ப கரெக்டா விஜயோட பிஏ மூலயமா காவேரி இந்த மாதிரி வேற ஒரு கம்பெனில அப்ளிகேஷன் கொடுத்திருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல காவேரி இப்போ தீவிரமா வேலையை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் இன்னுமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் அவ இந்த கம்பெனிக்காவது வந்து வேலை செய்யலாம்ல, என் முகத்துல முழிக்கலனாலும் பரவாயில்ல, என் கண் பார்வையிலையாவது அவ இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த தாத்தாவும் விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. விஜயும் காவேரி இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே தாத்தா விஜய்க்கு ஒரு செம்மையான பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது நீ எதுக்காக காவேரி இந்த ஆபீஸ்க்கு தான் வரணும், உன் கண்ணு முன்னாடி தான் வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிற, பேசாம நீ அவளோட ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை செய்ய வேண்டியதுன்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே விஜய், என்ன தாத்தா புரியாம பேசுறீங்க, நம்மளே ஒரு ஆபீஸை வச்சிருக்கும் போது போட்டியா என்னால எப்படி இன்னொரு ஆபீஸ்ல போய் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா தாத்தாவோ, டே இப்பதான் நான் உன்னோட பிஏ கிட்ட பேசிட்டு வந்தேன், காவேரி நம்மளோட பிரான்ச் ஆபீஸ்ல தான் அவளோட அப்ளிகேஷனை கொடுத்துருக்காலாம். சோ நம்ம அதை கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணி அவளுக்கு சூப்பரான வேலையை அமைச்சு கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல அந்த கம்பெனி நம்மளோட கம்பெனின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரியாததுனாலதான் அவ அப்ளிகேஷனே கொடுத்துருக்கா. சோ அவ அங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நாள் கழிச்சு நீயும் அதே ஆபீஸ்ல போய் சேர்ந்துரு. அதுக்கப்புறமா கண்டிப்பா காவேரி அந்த வேலையை விட்டுட்டு போகவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கம்பெனில ஒரு ரூலே இருக்கு, வந்து வேலை செய்யறவங்க 1 வருஷமாவது அங்க வேலை செய்யணும், அட்லீஸ்ட் 6 மாசமாவது அவங்களோட வேலையை அங்க செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கே கொடுத்துருவாங்க. சோ வேற வழியே இல்லாம காவேரி அங்கதான் வேலை செய்வா. எல்லாத்துக்கும் மேல காவேரியும் உன்னை பார்க்கணும்னு தான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருப்பா. நீ அங்க போனா அவ என்னமோ உன் மேல கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் மனசார ரொம்பவே சந்தோஷம் தான் படுவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூப்பரான பிளான் போட்டு கொடுக்க. இதை கேட்ட உடனேயே விஜய் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல காவேரியை ஒரு வழியா நம்ம பார்க்க போறோம், அவ கூட சேர்ந்து வேலை செய்ய போறோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க. விஜய், என்ன விஜய் சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவ போலியே, என்கிட்ட சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகத்துல இருக்குதானே, காவேரியோட காதலையும் நம்பிக்கையும் பெறது மட்டும் உன்னோட எய்ம் கிடையாது, நீ அவங்களோட குடும்பத்தோட நம்பிக்கையுமே வாங்கி ஒட்டுமொத்தமா உன்னோட காதலை எல்லாருக்குமே புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, ஞாபகத்துல இருக்கா இல்லையான்னு கேட்க. ஆனா விஜயோ, அட அதை நான் எப்படி தாத்தா மறப்பேன், இதுக்கப்புறம் பாருங்க இந்த விஜயால என்ன பண்ண முடியும்ன்றத நீங்க பார்க்க தான் போறீங்க. இது விஜயோட உண்மையான குணம் என்னன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மையாவே அவங்க காவேரியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து என் கையோட சேர்த்து வைக்க போறாங்க. அதுக்கப்புறமா பாருங்க நானும் காவேரியும் லைஃப் லாங் சந்தோஷமா எங்களோட லைஃபை என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்ல. ஆனா தாத்தாவோ, சரி அப்படியே நீ சொல்றது எல்லாமே நடந்தாலும் வீட்டுல இருக்க வெண்ணிலாவை என்ன பண்ணுதுன்னு கேட்க. ஆனா இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த விஜயும் வெண்ணிலாவோட பேரை கேட்ட உடனே கடுப்பாக ஆரம்பிக்க. ஆனா தாத்தாவோ, டே என்னடா சோகமடைஞ்சிடுற, என்ன தாத்தா மேல கோவப்படுறியா என்ன, நான் நடக்கிற விஷயத்த என்ன சொல்றேன், இதுக்கப்புறமாவது தாத்தாவோட சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கோ,
வெண்ணிலாவோட விஷயத்த சீக்கிரமா முடிக்க பாரு. ஏன்னா இன்னுமே என்னோட மனசுக்குள்ள வெண்ணிலாவை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் உன்னோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாவ வந்து சேருவாளோன்னு தான் தோணிட்டு இருக்கு. சோ அது என்னன்றத கொஞ்சம் சைடா பாத்துக்கோன்னு சொல்ல உடனே விஜயும் ஆமா தாத்தா அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் தான், அதுக்கப்புறமா கண்டிப்பா வெண்ணிலாவை நான் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பிளானை யோசிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தாத்தாவும் அப்பாடா இப்பயாவது விஜய் கொஞ்சம் தெளிவா இருக்கானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம காவேரி எந்த ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறாங்களோ அந்த ஆபீஸோட எம்டிக்கு கால் பண்ணி தான் அந்த ஆஃபீஸ்க்கு வரப்போற விஷயத்தையும் அந்த ஆஃபீஸ்ல ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி வேலை செய்ய போற விஷயத்தையுமே சொல்ல உடனே அங்க இருந்தவங்களும் விஜய் சார் ஒருவேளை நம்மளோட கம்பெனிக்கு இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுக்காக தான் இதை பண்றாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுமே விஜய்க்கு தேவையான போஸ்டிங் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள எப்பனாலும் கம்பெனிக்கு வந்து வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்ல உடனே விஜயும் காவேரி சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 நாள் கழிச்சு இல்ல அடுத்த நாளே போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானோட இருக்க. ஆனா இன்னொரு பக்கம் குமரனும் அவங்க பார்த்த வாடகை வீட்டுல ஒரு வழியா பெயிண்ட் எல்லாத்தையுமே அவங்களோட ஆளுங்களை வச்சு அடிச்சு அந்த வீட்டு வேலையை முழுசா முடிச்சதுக்கு அப்புறமா நிவினோட குடும்பத்துக்கிட்ட ஒரு வழியா சொல்லி முடிச்சுட்டு அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. காவேரியும் இந்த பக்கம் தன்னோட வேலைக்கான அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியா தனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷமான விஷயத்த வீட்டுக்கு வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சாரதா கொஞ்சம் கடுப்போட இப்ப எதுக்காக நீ வேலைக்கெல்லாம் போகணும், வீட்லயே உன்னால சும்மா இருக்க முடியாதுன்னு கேட்க. ஆனா கங்காவோ ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவ வீட்டுக்குள்ளேயே இருந்தா கண்டிப்பா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவ அமைதியா இருந்தா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நிறையவே யோசிக்க தோணும். சோ அவளையே மறக்கிறதுக்காக தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அதை எதுக்காக நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காவேரி நீ வேலைக்கு போ, உன்னை யாரு தடுக்கிறாங்க, நானும் பாக்குறேன், அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல இதை கிட்ட காவேரியும் இல்ல இதுக்கப்புறமா அம்மா சொன்னாதான் நான் என்னனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு அம்மா நான் வேலைக்கு போகட்டுமான்னு ரொம்பவே ஏக்கத்தோடையும் பாசத்தோடையும் கேட்க. இதை கேட்ட சாரதாவும் மனசிறங்கி போய் சரி நீ வேலைக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்ல, பட் சேஃபா போயிட்டு சேஃபா வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் சரியா. குமரன் தம்பி நீங்க காவேரியை வேலைக்கு போய் விட்டுட்டு வர முடியுமா, அதே மாதிரி கூட்டிட்டு வரணும், உங்களால அதை பண்ண முடியுமான்னு கேட்க. இதை கேட்ட காவேரியும் அம்மா எதுக்காகம்மா மாமாவை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் பஸ் இருக்குல்ல அதுல போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட போறேன்னு சொல்ல. ஆனா குமரனும் இல்ல இதுல என்ன இருக்கு, நான் இதுக்கப்புறமா காவேரியை முழுசா கவனிச்சுக்கிறேன், அவளை ஆபீஸ்க்கு போயிட்டு கூட்டிட்டு வரது என்னோட பொறுப்பு சரியான்னு சொல்லிட்டு அவங்களோட விஷயத்தை சமாளிச்சு முடிக்க. ஆனா இந்த பக்கம் ஒரு வழியா இவ்வளவு நேரம் காவேரி அப்படி எங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்த விஜய்க்கு குமரன் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க எங்கதான் இருக்கோம், ஆனா தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க, ஏதோ நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்க்கும்போது உங்க மேலேயுமே கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு தான் தோணுது, அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன். சோ இதுக்கப்புறமா நீங்க தயவு செஞ்சு காவேரியை தேடி இங்க வந்துடாதீங்க, அதே சமயம் காவேரி நல்லா தான் இருக்கான்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்ல. உடனே இதை கேட்ட விஜய் ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர், ஒரு வழியா நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, இதுக்கப்புறமா பாருங்க நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்குலாம் வரமாட்டேன், பட் காவேரிய டெய்லியும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு குஷியோட போனை கட் பண்ண. இதை கேட்ட உடனே குமரன் என்ன இந்த விஜய் கொஞ்சம் புரியாம பேசிட்டு இருக்கானே, ஒண்ணுமே புரியலைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கங்கா கிட்ட சொல்ல கங்காவுமே குழப்பமடைகிறாங்க. ஆனா அடுத்த நாள் தான் குமரனுக்கு விஜய் ஏன் இப்படி சொன்னாங்கன்ற விஷயமே தெரிய வருது. ஏன்னா அப்பதான் நமக்கே புரிய வருது கரெக்டா காவேரியோட குடும்பம் எங்க தங்கி இருக்கோ அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுல தான் இப்போ விஜய் வந்து தங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே காவேரியோட குடும்பமே ஷாக்ல பார்க்க இதை பார்த்துட்டு குமரனும் கங்காவை திருன்னு முழிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயமே காவேரிக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஆனா காவேரிக்கு விஜய் கொடுக்க நினைச்ச சர்ப்ரைஸ் வேற. ஏன்னா அவங்களோட கம்பெனில அவங்க கூட சேர்ந்து அவங்களோட டீம் மெம்பரா தான் விஜய் வேலையை செய்ய போறாங்கன்ற உண்மை காவேரிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா காவேரி செம்மையான ஒரு சர்ப்ரைஸ் அனுபவிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல காவேரி விஜய் தான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் வரப்போகுது. அதுக்கும் மேல அவங்க காவேரியோட வீட்டுக்கு ஆப்போசிட்லயே இருந்து தன்னோட காதலோட ஆழத்தை அவங்களோட குடும்பத்துக்குமே நிரூபிச்சு எல்லாரோட மனசையுமே மாத்துறதுக்கான ஏற்பாடையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் ஒரு வழியா ஒரு செம்மையான ஐடியாவோட காவேரியோட குடும்பத்துக்கு பக்கத்துலயும் காவேரிக்கு பக்கத்துலயும் நெருங்கி வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறமா 2 பேருமே தன்னோட காதலால ஒண்ணு சேர்ந்துருவாங்களா, அப்படி இல்லைன்னா மறுபடியுமே நடுவுல ஏதாவது பிரச்சனைகளால அவங்க பிரிஞ்சு கஷ்டப்படுவாங்களா? உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைன்னா என்னதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.